40 வருஷத்துக்கு அப்புறம் இங்க வரும்போது இங்கே இருக்கிற சிங்கர்ஸை வந்து இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டுற மாதிரியாக பிரபல பாடகர் கார்த்திக் அவர்களும் சைந்தவி அவர்களும் தீப்தி சுரேஷ் மற்றும் நீங்க பாடலையா? இல்ல அப்போ ப்ரோக்ராம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். நன்றி. உங்களுக்கான நிச்சயமா ஒரு காலம் கண்டிப்பாக வரும். அழகு இல்ல ஓ அது இவ்வளவு ஸ்டைலா இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம். உறவுகளுக்கு வணக்கம். யாழ்ப்பாணத்துக்கு வந்த பாடகர் மனோ சார் அவர்கள் தன்னுடைய 40 ஆண்டுகால இசை பயணத்தில் யாழ்ப்பாணத்தில் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அடுத்து வார இசை தலைமுறையினரை எவ்வாறு வளர்க்க வேண்டும், அது தொடர்பாகவும் யாழ்மண்ணே வணக்கம் என்ற ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடக்க இருக்குது. அதுக்கு யார் யார் வரையினும் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. எப்படியான பாடல்களை பாட போகிறோம், ஏன் இந்த இடத்துக்கு வர வேணும், அப்படி பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான விடயத்தை தான் பார்க்க இருக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகர் மனோ. வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதி நல்லூர் முருகன் ஆசியுடன் அவருடைய பிளெஸிங்ஸோட முதல்ல 40 ஆண்டு காலம் ஒரு பாடகராக இருந்து முதல் முறையாக யாழ் மண்ணில் ப்ரோக்ராம் நடத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்காக போன முறை இது முயற்சி ஆரம்பித்தோம். பட்டு டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஒரு நல்ல கிரவுண்டு, நல்ல சவுண்ட் சிஸ்டம் அமையலை. அதனால் இந்த ஆண்டு எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு அது கண்டிப்பாக ஒரு வாரம் முன்னாடியே முன்கூட்டியே மக்களுக்கு இந்த மண்ணில் கால் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஒரு வாரம் முன்கூட்டியே மனோ தெரியப்படுத்தினார். அவர் கூட ஒரு அற்புதமான பாடகர்கள் இசைக்குழு வருதுன்றது மக்கள் ஒரு நம்பிக்கையோடு வரணுன்றதுக்காக நான் வந்தேன். என்னுடன் இணைந்து பிரபல பாடகர் கார்த்திக் அவர்களும் சைந்தவி அவர்களும் தீப்தி சுரேஷ் மற்றும் இசைக்கலைஞர்கள், இலங்கைக்கு சேர்ந்த இசைக்கலைஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களெல்லாம் இசை மழையில் நனைய வைக்க போகிறாங்க. இது 4 சீசன்ஸ் மற்றும் செலூன் ஆர்ட் கிரியேஷன்ஸ் வழங்கும் ஏற்றியனின் யாழ் மண்ணே வணக்கம் அப்படின்ற ஒரு பெயரில் இது நிறைய பேர் இதுக்கு ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. முருகன் ஆசைஸோட இங்கே வந்திருக்கும் எங்கேருந்தோ உலகத்தில் வந்திருக்கும் இந்த மண்ணுக்கு சேர்ந்த முருகன் பக்தர்களாகட்டும், இசை ரசிக பெருமக்களாகட்டும், இந்த நேரத்தில் நிறைய பேர் இங்கே இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அவங்கள எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிற வகையில் ஒரு இசை மழை ஏற்பாடு செஞ்சதுக்கு எல்லோருக்கும், ஸ்பான்சர்ஸுக்கும், ஆர்கனைசர்ஸுக்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு எல்லா மக்களும் முருகன் அருளால் நல்லா இருக்கணும். அதே மாதிரி 23ஆம் தேதி மத்திய கல்லூரி மைதானத்தில் நடத்துகின்ற இந்த இசை விழாவுக்கு என்னையும் கார்த்திக்கையும் சைந்தவியும் மற்றும் தீப்தி சுரேஷ் மற்றும் கலைஞர்கள் எல்லோரையும் பிளஸ் பண்ணுறோம் வகையில் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் நான் யாழ் மண்ணுக்கே வந்திருக்கேன். ஒவ்வொரு நபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இதில் ஓல்டு சாங்ஸ், நியூ சாங்ஸ் எல்லாமே கலந்து ஒரு பியூட்டிஃபுல் இசை, ஒரு ஜெர்னி. இந்த 40 ஆண்டு காலம் என்னுடைய பயணத்தில் இருந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாமே இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அது நடுவில் கார்த்திக் அவர்களுடைய ஜெர்னியில் வந்த சூப்பர் ஹிட்ஸு, சைந்தவி அவர்களுடைய சூப்பர் ஹிட்ஸு, இதெல்லாமே பாடிக்கிட்டே நடுவில் சிற்பி அவர்கள் உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 600 படத்துக்கு இசையமைத்த சிற்பி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக வராரு. அவர் கம்போஸ் பண்ணி நான் பாடின எத்தனையோ சூப்பர் ஹிட்ஸ், அதில் அழகு இல்லை ஓ அது இவ்வளவு ஸ்டைலா இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே அவரை மேடையில் நிற்க வச்சு யாழ் மக்களுக்காக ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் வகையில் அவருடைய சாங்ஸ் ஒரு 3-4 சாங்ஸு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பாட போகிறோம். அதே மாதிரி எஸ்பிபி ஐயா அவர்களுடைய பாடல்கள், யேசுதாஸ் அவர்களுடைய பாடல்கள், டிஎம்எஸ் ஐயா
மலேசிய வாசுதேவன் அவர்கள், இது போன்ற மற்ற கலைஞர்களுடைய பாடல்களும் எங்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்களை ஊக்குவித்த ஒரு பாடல்கள் அப்படின்ற வகையில் அவங்களையும் இந்த மேடையில் நாங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு பாட்டு அவங்களது பாடுறது, இதெல்லாமே பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருக்கும். ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் போகிற அந்த நிகழ்ச்சி போகிற டைமே தெரியாத அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரசிக பெருமக்கள் எல்லோரும் வந்து சிறப்பிக்கும்படி முருகன் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லோரும் ஆகஸ்ட் 23 உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுக்கு மீண்டும் நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ. வேறு ஏதாவது கேள்வி இருந்து கேளுங்க. நீங்கள் பாடகராக வந்த இந்த சிறுவயது அனுபவங்களை என்னோட போயிருக்கீங்களா? இந்தியாவில் ஒரு சினிமா துறைக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கான வாய்ப்பு என்ன மாதிரி இருக்குது? வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் அலைஞ்சேன். ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு போனேன் ஒவ்வொரு கதை. ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைச்சதில்லை, இன்றைக்கி ஈஸியாக கிடைக்காது. அது வந்து திறமை மட்டும் போராது, பொறுமையும் இருக்கணும். பொறுமை இருக்கணும், டெய்லி வந்து அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் அவங்க செய்யணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி ஒரு நேரம் நமக்கு கூடி வரணும். அது வரைக்கும் பொறுத்து இருக்கணும். அந்த ஏதாவது நமக்கு ஆத்திரப்படக்கூடாது. ஏன்னா இன்னும் வாய்ப்பு வரலையே என்னடா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது. அப்படி கஷ்டப்பட்டு அப்படியே நம்ம வந்து வந்ததுனால தான் 40 வருஷம் அப்படின்றது திரும்ப பார்க்கும்போது எத்தனையோ பாஷைகள், எத்தனையோ பாடல்கள், 25,000க்கு மேலே பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. 200 பாட்டு பாடுவோம் அப்படின்றது கூட தெரியாது. போய்கொண்டே இருக்கும். அது அந்த தானாக இறைவன் வந்து அந்த அமைப்பு இருந்தது. நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணணும். அந்த சின்சியாரிட்டிக்கு கிடைச்ச ஒரு மரியாதை தான். அப்படி தான் நான் சொல்லுவேன். எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இன்றைக்கும் ஈஸியாக கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி மீடியா இருக்கிறதுனால ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட்டு மீடியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் டேலண்ட்டுக்கு கூலண்ட் மாதிரி பிளெஸ்ஸிங் இருக்கணும். இறைவனுடைய பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் வாய்ப்புன்றது கிடைக்கும் அப்படின்றது நிச்சயம், உறுதி. ஸோ எல்லோருக்கும் நான் பணிவாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, உங்கள்கிட்ட திறமை இருந்தால் அது வந்து மெழுகேற்றுங்க டெய்லி. அதாவது அவசரப்படாதீங்க, பொறுமை வேண்டும். உங்களுக்கான நிச்சயமாக ஒரு காலம் கண்டிப்பாக வரும். நீங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நிற்கிறத பற்றி உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது? எல்லா உலகங்களும் போய் வருவீங்க, எல்லா ஊரில் பண்ணியிருக்கேன். 40 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வரும்போது ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த மக்கள் வந்து இலங்கை தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லாம் அவங்களுடைய கிரேட்னஸ் என்னென்னா, நான் மட்டும் இல்லை, வந்தோரை வாழ வைக்கும் தமிழன்னை. அதுபோல் இலங்கை ரசிக பெருமக்கள் எந்த ஒரு பாடகரோ பாடகியோ வந்தாலே, என்னுடைய டைமில் நான் பார்த்தது 80s அந்த டைமில் ஒரு பாட்டு வந்த உடனே என்னை அழைச்சி எனக்கு உற்சாகப்படுத்தி எனக்கு ப்ரோக்ராம் கொடுத்து என்னை வர வச்சாங்க. அதே மாதிரி அந்த டைமில் டிவி மீடியாவே கிடையாது. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா டக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துடும். கண்டியோ யுவரேலியாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான என்கரேஜ்மெண்ட் உள்ள ரசிக பெருமக்கள். டேஸ்ட்டும் இசையில் அங்கே இந்தியாவில் சில பாடல்கள் ஹிட் ஆச்சுன்னா இங்கே சில பாடல்கள் ஹிட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான மியூசிக் லவர்ஸ், அதாவது மியூசிக்கு சம்மந்தப்பட்ட எல்லோரையும் வரவேற்று அவங்களுக்கு எல்லாம் உற்சாகப்படுத்தி என்கரேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த நண்பர்கள் மூலமாக நாங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த நிலையிலே இருக்கோம்னா 50% அவங்களுடைய ஆதரவு தான். கண்டிப்பாக அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய மேடை அமைச்சு அதுக்கு தேவையான சவுண்ட் சிஸ்டம், எல்இடிஸு, பெரிய மைதானம், இதெல்லாமே செலவுக்கு கூடிய விஷயங்கள். அது எல்லாத்துக்கும் இப்போ தான் அமைப்பு கிடைச்சது. ஸோ மக்களுக்கு ஒரு அற்புதமான இசை நிகழ்வு கொடுக்கறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக கார்த்திக்கும் அவங்க எல்லாமே இன்றைக்கி பிஸி ஆர்டிஸ்டாக போயிட்டுருக்காங்க. நானும் பிஸியாக தான் இருக்கேன். என்னை விட பிஸியாக இருக்காங்க கார்த்திக்கும் சைந்தவி இவங்கெல்லாம். ஸோ அவங்க எல்லோரும் எனக்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பியூட்டிஃபுல்லாக நடத்தி கொடுக்கறதுக்கு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராமாக இருக்கும். 80s 90s கலந்து 2000s 2010 20 இது வரைக்கும் இருக்கும் ட்ராவல்.
இது நடுவில் எனக்கு பிடிச்ச டிஎம்எஸ் ஐயா பாட்டு கூட நான் பாடுவேன். ஸோ எல்லாம் கலந்து ஒரு அற்புதமான மியூசிக்கல் ஜேர்னி வித் இந்த யாழ்மண்ணே வணக்கம் அப்படின்ற ஏற்றியனின் யாழ்மண்ணே வணக்கம் நிகழ்ச்சி சூப்பராக அமையும் அப்படின்றது ஒரு பிளானிங்கோடு வந்துட்டு இருக்கோம். அதனால் மக்கள் எல்லோரும் வந்து சிறப்பிக்கும்படி வேண்டுகிறேன். சார் வந்து இப்போ இலங்கையில் வந்து நல்ல டேலண்டான பிள்ளைகள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த முறையான சங்கீதம் படிக்கிறதுக்கான சில வசதி வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது. நீங்கள் ஒரு பிரபல பாடகர் என்ற ரீதியில் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படியான வசதி வாய்ப்பை உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக என்னை கேட்டால் டெஃபினட்டாக செய்வேன். அது மட்டும் இல்லை சார், இன்றைக்கி வந்து இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. வீட்டில் உட்கார்ந்த பசங்கள்லாம் அப்படியே யூடியூப்பில் போயிட்டு மாஸ்டரை தேடிட்டு அவங்ககிட்ட அரை மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களும் பியூட்டிஃபுல்லாக கற்றுக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ டேலண்ட் வெளியே வருது. ஸோ இங்கே இருக்கிற பசங்க உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு சின்ன தங்கச்சி இருந்தால் அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு யூடியூப்புக்கு போய் எப்படி ஒரு டியூட்டர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி அவ்வளோ மீடியா முன்னுக்கு போயிருக்காங்க. பசங்களும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அது நல்ல வகையில் ஒரு அற்புதமான டியூட்டர் கிடைச்சா அவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதுக்கு என்றைக்குமே நான் வந்து மீடியாலேயே பார்த்துருப்பீங்க. யாராவது இங்கேருந்து வந்து பாட போகிறாங்க அப்படின்ன உடனே அவங்கள நான் எப்படி உற்சாகப்படுத்துவேன்றது நீங்கள் டிவிலேயே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மட்டும் சொல்கிறதில்ல, என்றைக்கு எனக்கு தெரிய வந்தாலும் அவங்களுக்கு என்னோடய சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். அது உறுதி. யாழ்மண்ணே வணக்கம் இந்த ஈவெண்ட் வந்து என்னோட இந்தியன் சிங்கர்ஸோட 23ஆம் தேதி பெருசாக நடக்க போகுது. ஸோ அதில் வந்து எங்களோட சிங்கர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக எங்களுக்காக எங்களோட சிங்கர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக ஸ்ரீலங்காவில் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற லிங்காஸ்வர கீதம் என்ற ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நாங்கள் செய்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற சிங்கர்ஸை வந்து நாங்கள் இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டுற மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ எங்களோட சிங்கர்ஸோட சாரையும் கார்த்திக் சார், தீப்தி மேம், சைந்தவி மேம் ஆக்களை வெல்கம் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து நாங்கள் வந்து வெல்கம் டு ஜெஃப்னா என்ற டைட்டில் வந்து சார் ஆக்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை வந்து நாங்கள் செய்கிறோம். ஸோ இதுக்கான சான்ஸ் தந்த கேடி பிரசாத் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட்டாக எங்களோட எல்ஜி டீம் சார்பாக வந்து எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். தேங்க்யூ. ஆமாம், அது எப்படி பாட போகிறீங்க? 2 வரி பாடினாதான் தெரியும். நான் வந்து இந்த டிரெக்டர் சார். டைரக்டரா? இந்த லிங்காஸ்வர கீதம் ப்ரொடக்ஷன். நீங்கள் பாடலையா? இல்லை. அப்போ ப்ரோக்ராம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். நன்றி, வணக்கம். நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்காக சார் ஒரு ப்ரமோ மட்டும் எடுத்துட்டு வந்து உங்களை மீட் பண்ணிக்க காட்டுவோம்னு சொல்லி உங்களோட சோங்களை மட்டும் மக்களுக்கு காட்டுங்க. ஜோடி நில ஒன்று வேண்டும் நெட்டி வைக்கின்ற போது அந்த நிலவில் மழை பெய்ய வேண்டும். இது நான் பாடல, மக்கள் இங்கே உள்ள சிங்கர்ஸ் பாட இருக்காங்க. அது சொல்லுங்க, சூப்பரா பாடுறாங்க. தேங்க்யூ சார். முழு பாட்டு மேடையில் கேட்போம். உங்களை வெல்கம் பண்ண போற டீம் நாங்க. சந்தோஷம்.